This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு இன்று வேட்புமனு தாக்கல் துவங்கி இருக்கக்கூடிய நிலையில் விதவிதமாக வேட்பாளர்கள் பல்வேறு நூதனமான முறையில் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வருகிறார்கள். வரும் 21ஆம் தேதி கடைசி நாள் என்ற நிலையில் இன்று வேட்புமனு தாக்கல் துவங்கி இருக்கிறது. கழுத்தில் ரூபாய் நோட்டு மாலை, ஏடிஎம் கார்டு மாதிரிகளை தொங்கவிட்டபடி வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வருகிறார்கள். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் காமராஜ். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு ஜூலை 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற இருக்கிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று துவங்கி இருக்கிறது. எப்படியான வேட்பாளர்கள் வந்திருக்கிறாங்க, யார் யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க? விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான அறிவிப்பு கடந்த 10ஆம் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கி 21ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இந்த வேட்புமனு தாக்கல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சரியாக 11 மணிக்கு தொடங்கிய இந்த வேட்புமனு தாக்கலில் பல்வேறு பகுதியிலிருந்து வரக்கூடிய ஒரு 3 நபர்கள் இங்கே வேட்புமனு தாக்கல் செய்து வந்தார்கள். முதல் தடவையாக வரக்கூடிய நபர்களுக்கும் அதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் போலீசார் தொடர்ந்து இந்த பகுதிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். கண்காணிப்பு கேமராவில் பொருத்தப்பட்டு தொடர்ந்து பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. அதேமாதிரி இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய வருபவர்கள் வித்தியாச முறையில் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்திருக்காங்க. அதாவது பணமாலையில் போட்டுக்கொண்டோம், கிரெடிட் கார்டு, ஏடிஎம் கார்டு போன்றவர்களை கழுத்தில் அணிந்து கொண்டு வேட்புமனு தாக்கல் செய்திருக்காங்க. தற்போது நம்மளுடைய 242வது முறையாக வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக ஒரு நபர் வந்திருக்கு. அப்படின்னு கேட்போம். ஐயா, நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? எத்தனாவது முறை வேட்புமனு தாக்கல் செய்ய வந்திருக்கீங்க? சேலம் மாவட்டம் மேட்டூர்ல இருந்து தேர்தல் மன்னன் டாக்டர் கே பத்மராஜன். இன்று 242வது முறையாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிட வந்துள்ளேன். இதுவரை வாஜ்பாய், நரசிம்மராவ், ஜெயலலிதா, கருணாநிதி, ஏ.கே. ஆண்டனி, பைலா ரவி, எடியூரப்பா, பங்காரப்பா, எஸ்.எம். கிருஷ்ணா, விஜயமல்லையா, சதானந்த கவுடா, ஜெகதீஷ் ஷெட்டர், சித்தராமையா இவர்களெல்லாம் எதிர்த்து வேட்புமனு தாக்கல் செய்து உலக கின்னஸ் புக்கில் இடம்பெறுவதற்காக இந்த முயற்சியில் ஈடுபட்டுள்ளேன். ஒருபோதும் வெற்றி பெறக்கூடாது. தோல்வி தோல்வி தோல்வி. நான் இதுவரை ஜனாதிபதி தேர்தலில் 6 முறை ஜனாதிபதி, 6 உதவி ஜனாதிபதி இவர்களெல்லாம் எதிர்த்து வேட்புமனு தாக்கல் செய்துள்ளேன். வெற்றி என்பது சிறிது நேரம் தான் அதை கொண்டாட முடியும். தோல்வியை தாங்கிட்டே இருக்கலாம். வாழ்நாள் பூரா தோல்வி. நான் தோல்வி அடையணுங்கிறது 242வது தோல்வியை சந்திக்க உள்ளேன். என்னுடைய வாழ்க்கை லட்சியம். உங்க தகவலுக்கு நன்றிங்க ஐயா. தற்போது இன்னொரு நம்ம வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு வந்திருக்காரு. அவருக்கு கேட்போம். ஐயா, நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? எத்தனாவது முறை வேட்புமனு தாக்கல் செய்யறீங்க? திருச்சியிலிருந்து வந்திருக்கேன். அரசு போக்குவரத்து டிரைவராக இருந்தேன். கிரெடிட் கார்டை பயன்படுத்தி தேர்தலை நிற்கிறதுக்காக, கிரெடிட் கார்டை கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். கிரெடிட் கார்டு மூலியமாக பணம் கட்டுறதுக்காக வந்திருக்கேன். இந்த சட்டமன்ற தேர்தலில் நிற்கிறேன். பார்லிமெண்ட்டில் நின்றேன். இப்போ திருச்சியில் நிற்கிறேன். இந்த திருச்சியில் நின்று இப்போ இங்கே விக்கிரவாண்டி நிற்கிறேன். ஏன் நீங்க இந்த கிரெடிட் கார்டு எதற்காக கொண்டு வந்திருக்கீங்க? எந்த காரணத்தை கொண்டு வேட்புமனு தாக்கல் செய்யறீங்க? மத்திய அரசாங்கம் டிஜிட்டல் மயம்னு சொல்லிட்டே இருக்காங்க. மத்திய அரசாங்கம் நடத்தக்கூடிய தேர்தல் ஆணையம் டிஜிட்டல் மயத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கார்டை கொண்டு வந்து கிரெடிட் கார்டை கொடுத்து நான் பணம் கட்ட போறேன். அவங்க வாங்க மறுக்கிறாங்க. திருச்சியிலையும் மறுத்தாங்க, இங்கேயும் மறுப்பாங்க, நல்லா தெரியும். அதுக்கப்புறம் நம்ம முறையாக கட்டுவோம். பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வு கொண்டாடணும். கிரெடிட் கார்டை எல்லாரும் பயன்படுத்தணும். அரசாங்கம் முதல்ல பயன்படுத்தணுங்கிறதுக்காக தான் தேர்தல் ஆணையத்துக்கு நான் கிரெடிட் கார்டை கொண்டாந்துருக்கேன். மிஷினை பயன்படுத்தணும்னு சொல்லி வலியுறுத்தி செய்கிறோம். தமிழக அரசும் போக்குவரத்து துறை இந்த கிரெடிட் கார்டை பயன்படுத்தணும். அதுக்கான மிஷினை வாங்கி வைக்கணும் தமிழக அரசு. உங்க தகவல்களுக்கு நன்றிங்க ஐயா. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. திமுகவை பொறுத்தவரை வேட்பாளர் பெயர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த வேட்புமனு தாக்கல் 21ஆம் தேதி நிறைவேறுகிற நிலையில் 24ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் மீதான பரிசீலனை நடைபெறுகிறது ஐயா. விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தற்பொழுது துவங்கி இருக்கிறது. வழக்கமாக வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய பல்வேறு வேட்பாளர்களும் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வருகிறார்கள். இவர்களை வழங்கமைக்க நன்றி காமராஜ். This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.